ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோபு 34:21. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஆமென். Job chapter 34 verse 21. For his eyes are on the ways of man, and he sees all his steps. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, 7 மாதங்களை நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளவும் அவர் விரும்புகின்றார். உத்தம இருதயத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்வது போல உத்தம இருதயத்தோட கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டுமாம். அது மாத்திரமல்ல, உத்தம இருதயத்தோட கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டுமாம். உத்தம இருதயத்தோட கர்த்தருடன் வாழ வேண்டுமாம். உத்தம இருதயத்தோட கர்த்தருடன் நடக்க வேண்டும். உத்தம இருதயத்தோட கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்திலே கூட வாழ்ந்து வருகிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் நினைவுகளையும் அறிகிறாராம். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய நினைவுகளை அறிகிற கர்த்தர் ஒருவர் ஜீவிக்கிறார். எனவே நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய பாதையில நடக்க நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய உத்தமத்திலே நடக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நிச்சயமாய் தருவார். ஆமென். நோவாவை போல, ஆசாவை போல, நீங்களும் நானும் யோசேப்பை போல, நாத்தான்வேலை போல கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்ற பெயரை நாம் எடுக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். காரணம், அவர் உண்மையில் தேவனாய் இருக்கின்றார். அவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அற்புதமாய் நடத்துவார். ஆம், இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் அவருடைய பரிசுத்த பாதையில நடக்கும்படியாய் அவர் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உத்தம இருதயத்தோடும் உற்சாகமான மனதோடும் கூட அப்பா உம்மை சேவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய வழிகளை உம்முடைய பாத்திரம் ஒப்பு கொடுத்தார்களோ, உம்முடைய வழியின்படி நடக்க அர்ப்பணித்தார்களோ, ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீதியின் பாதையில, உத்தமத்தின் பாதையில, உண்மையின் பாதையில நடத்த நீர் ஆண்டவரை கிருபை புரியும்படியாக வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.